கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி ஒரு விதமான புல் அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு அந்த காடியை வாங்கினார். ஏன் வாங்கினார்? தாகம் தீர்க்கிறதுக்கு அல்ல. ஏன் அதை எடுத்தார்? அது உள்ள போய் அந்த கடைசி கொஞ்சம் இரத்தத்தையும் கட்டாமல் செய்து அவர் இறந்த பின்பு அது வெளியே வர வைத்தார். உங்களுக்கு தெரிந்த ஆனால் நீங்கள் வாயை பிளக்கக்கூடிய ஒன்றை சொல்லவா? இயேசு முதல் ரத்தம் சிந்தினது எப்போ? அவர் கைது பண்ணப்பட முன்பு கெத்சமனே தோட்டத்திலே தானாக அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்தொழிகளாய் விழ அவர் ஹெமாட்டிட்ரோசிஸ் நிலையில் ரத்தம் சிந்தினார். கடைசியாக சிந்தினது எப்போ தெரியுமா?